வணக்கம் மக்களே. இன்னைக்கு டே 6 ஆஃப் வாங்க டெக்னாலஜி கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒன் ஆஃப் த டாப் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் விச் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் அடுத்த 10 டேஸ்க்கு நம்ம இதுவே பார்க்கலாம். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா, ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ரொம்ப எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து நம்ம அண்ணாச்சி விளம்பரத்தில் வர மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, மாடி வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது நம்ம டே டு டே லைஃப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் யாருக்குமே வந்து அதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரியல. என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, கூகுள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, கூகுள் சர்ச் இன்ஜின் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் யாருக்குமே வந்துட்டு எது வந்து அட்வர்டைஸ்மெண்ட், எது வந்து ஆக்சுவல் கண்டென்ட் அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க தெரியாது. ஸோ நம்ம அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது சர்ச் இன்ஜின் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கூகுள், பிங், ஸோ யாஹூ இன்ஜின் கேட்டகரியில் வரும். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னா, ஸோ நம்ம போயிட்டு கூகுள் டைப் பண்ணி அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு சர்ச் ஏதோ ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் இல்லை ரிலேட்டட் கண்டென்ட்ஸை கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு முன்னாடி ஒரு பேஜில் லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இது வந்துட்டு ஆர்கானிக் சர்ச், ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸு இல்லை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லிஸ்ட் ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ பேசிக்காக சொல்லணுன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எனக்கு பிடிச்ச வாட்ச் இது கேசியோ எடிஃபைஸ். ஸோ இது வந்து நான் சர்ச் பண்ணும்போது கேசியோ எடிஃபைஸோட அஃபிஷியல் வெப்சைட், அப்புறம் கேசியோ எடிஃபைஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்கிற நிறைய வெப்சைட்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கூகுள் நமக்கு காமிக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேஷியோ வாட்சஸ் எல்லாமே டிஸ்பிளேல தெரியும். ஸோ ஸ்பான்சர்டுன்னு சொல்லி மேலே வர்றது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அ அட்வர்டைஸ்மெண்ட், கீழே வர்றது எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் ரிசல்ட். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ கூகுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கூகுள் வந்து ஒரு அல்காரிதம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கூகுள் ஸ்பைடர் வந்து வெப் ஃபுல்லாக க்ரால் பண்ணி அந்த ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கிற வெப்சைட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி அதை லிஸ்ட் பண்ணும். அதே வந்து அந்த ஸ்பான்சர்ட் கண்டென்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, ஸோ கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ சர்வர், ஆட் சர்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான், யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவே கூட கூகுள் ஆட்ஸ் அது கூட உங்கள் கூகுள் ஜிமெயில் யூஸ் பண்ணி அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து வெப்சைட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ணலாம் கூகுளில். ஸோ நாட் ஜஸ்ட் கூகுளில் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூகுளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்